நான் இந்த போராட்டத்தை ஒரு மிக முக்கியமான நிகழ்வாகவும் ஒரு தமிழக வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு போராட்டமாகவும் நான் இந்த போராட்டத்தை ஏன் பார்க்கிறேன் என்றால், எத்தகைய பெரிய போராட்டமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகள் இருக்கும், அமைப்புகள் இருக்கும். அந்த அமைப்புகளோ அரசியல் கட்சிகளோ தான் அந்த போராட்டங்களை இயக்குவார்கள், பின்னால் இருந்து வழி நடத்துவார்கள். ஆனால் நான் இங்க இந்த பரந்தூர் பகுதிக்கு வந்து பார்வையிட்டு ஒரு நண்பர்கள் திரு சுப்பிரமணியம் மற்றும் திரு கதிர் ஆகியோரிடெல்லாம் பேசி உரையாடி இந்த பகுதிகளெல்லாம் சுற்றி பார்த்த போதுதான் எனக்கு தெரிய வந்தது, இது எந்த அரசியல் கட்சிகளோ அமைப்புகளோ தூண்டிவிட்ட போராட்டம் அல்ல. தன்னெழுச்சியாக இந்த கிராம மக்கள் தங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய விளைநிலங்களை பாதுகாப்பதற்காக நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் என்பதை நான் இங்கே வந்து பார்த்த பிறகு நான் புரிந்து கொண்டேன். நான் சென்னையில் இருந்த போது உள்ளபடியே நான் சொல்றேன், எனக்கு வந்து இந்த இஷ்யூ பெருசா ஒன்றும் புரியல. ஏர்போர்ட் வருது, ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அப்புறம் ஜனங்க யாராவது எதுக்கு தான் செய்வாங்க, இப்படித்தான் நான் இதை புரிந்து கொண்டிருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகுதான் எனக்கு தெரிகிறது, 2200க்கும் மேற்பட்ட நெற்பயிர் விளையும் விளைநிலங்களை, நஞ்சை நிலங்களின் மீது விமானத்துக்கான ஓடுபாதையை அமைக்க வேண்டும் என்று இந்த அரசு கல்லஞ்சத்தோடு திட்டமிடுகிறது. அந்த திட்டத்திற்கு பின்னால் பல்வேறு சதிகள் இருக்கிறது என்பதையெல்லாம் இங்கே வந்து பார்த்த பிறகு நான் புரிந்து கொண்டேன். இந்த விமான நிலைய திட்டம் வந்த பிறகு உங்க ஊர்ல எல்லாம் ஏக்கர் எவ்வளவு விலை ஏறி போச்சுன்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க உங்களது ஊர்ல தானே இந்த நெல்வாய் கிராமம் இங்க தானே இருக்கு. காஞ்சிபுரத்துல பிரகாஷ் சில்க்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்கு, தெரியுமா? தெரியும். அந்த பிரகாஷ் சில்க்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த லட்சுமி பாய் என்பவர், நான் சொல்றது ஒரு கதை, கேட்டு முடிச்ச உடனே இது என்ன கதைன்னு சொல்லுங்க. இந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல லட்சுமி பாய் என்ற ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து 21 பிப்ரவரி 2020 அப்போது துணை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்துல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களே, எனக்கு வந்து ஒரு 200 ஏக்கர் லேண்ட் இருக்கு, எனக்கு வேறு தொழில் தெரியாது, இந்த 200 ஏக்கர் லேண்டை வச்சு நான் கொஞ்சமா விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப திடீர்னு பரந்தூருக்கு ஒரு விமான நிலையம் அமைக்க போறதாக எனக்கு தகவல் தெரியுது, அண்ட் அதிகாரிகள் வந்து அளந்துட்டு போயிருக்காங்க. சோ எங்களோட நிலத்தையும் நீங்க எடுத்துருவீங்கன்னு தோணுது, அதனால எங்க லேண்ட் எல்லாத்தையும் எடுக்காம கொஞ்சமா எங்க நிலத்தை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்ட்டு ஒரு கடிதத்தை இந்த துணை முதல்வருக்கு அனுப்புறாங்க. இதுதான் அந்த கடிதம். உங்களுக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு லேண்டுக்குன்னா என் லேண்டை கொடுக்காதீங்கன்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. எனக்கு 200 ஏக்கர் இருக்கு, அதுல கொஞ்சமா எடுத்துக்கங்க அப்படின்ட்டு இந்த அம்மா துணை முதல்வருக்கு கடிதம் எழுதுறாங்க. அப்போது துணை முதல்வராக இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த லட்சுமி பாய் எழுதிய இந்த கடிதத்தை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே தெரியாம அளவு கிளவு எல்லாம் முடிச்சிட்டாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த அதிகாரிகள் மக்களுக்காக வேலை பார்ப்பவர்கள், ஆனால் பெரும் தொழில் நிறுவனங்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வேலை பார்க்கும் அளவுக்கு இவர்கள் மாறி போய்விட்டார்கள். சரிங்களா? அந்த லட்சுமி பாயே இந்த மாதிரி ஒரு கடிதத்தை துணை முதல்வருக்கு எழுதுறாங்க. துணை முதல்வர் அந்த கடிதத்தை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி வச்சிட்டார். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால், அந்த லட்சுமி பாய்க்கு 200 ஏக்கர் இருக்கு இல்லைங்களா, அந்த லட்சுமி பாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் ஒரு 4 அண்ணன் தம்பி இருக்காங்க. அவங்க எல்லாம் சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஒரு 4-5 அண்ணன் தம்பி இருக்காங்க. நாகுஷா, கணேஷா, இது மாதிரி 4-5 அண்ணன் தம்பிகள் இருக்கிறார்கள். அந்த 4-5 அண்ணன் தம்பிகளும் என்ன பண்றாங்கன்னா, காஞ்சிபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போய் அவங்களோட 200 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அந்த 200 ஏக்கர் நிலத்துல ஒரு 90 சென்ட்டை அண்ணன் தம்பிக்கு விற்கிறாரு, தம்பி அண்ணனுக்கு விற்கிறார். இதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க. நல்லா கவனிக்கணும் நீங்க. மொத்தம் 200 ஏக்கரு. அந்த 200 ஏக்கருக்கு நடுவுல ஒரு 70 சென்ட், மொத்தம் 4 பத்திரம், ஒவ்வொரு பத்திரமும் 20 சென்ட். அந்த 20 சென்ட் அவங்க எப்படி பதிவு செய்யறாங்கன்றதுதான் முக்கியம். அந்த 20 சென்ட், அதாவது ஒரு பெரிய வயல் இருக்கு, அந்த வயலுக்கு நடுவுல சின்னதா ஒரு சைஸை எடுத்துக்கிட்டு
அதை வீட்டு மனையா பதிவு செய்யறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதை சார் பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்து, அதாவது அந்த சேலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பிக்கு கொடுக்குறாரு, தம்பி இன்னொரு அண்ணனுக்கு கொடுக்குறாரு, இன்னொரு அண்ணன் வந்து அண்ணன் மனைவிக்கு இதை விற்கிறாரு. இதுதான் அந்த பத்திரம். பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் உங்களில் நிலம்லாம் வாங்கி வியாபாரம் செஞ்ச உங்களில் பலருக்கு இது தெரியும். விளைநிலங்களுக்கென்று தனி வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ இருக்கு. வீட்டு மனைக்குன்னா தனி கைட்லைன் வேல்யூ வழிகாட்டி மதிப்பு இருக்கு. விளைநிலங்களை சென்ட் மற்றும் ஏக்கரில் அளவிடுவார்கள், வீட்டு மனைகளை சதுர அடியில் அளவிடுவார்கள்ன்றது உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க வீட்டு மனை வாங்கி வித்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இதெல்லாம் விளைநிலம்னா நீங்க ஏக்கரா தான் விற்க முடியும். இங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கைட்லைன் இருக்கும். இப்ப இதே வந்து இந்த இடத்துல வீடுகளா வந்துருச்சுன்னா ஸ்கொயர் ஃபீட்ல வரும் இல்லைங்களா? சோ இவங்க என்ன பண்றாங்க, மொத்தம் 4 பத்திரத்தை கொண்டு போய் காஞ்சிபுரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கொடுக்கிறார்கள். அந்த பத்திரத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த 200 ஏக்கர் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த 200 ஏக்கர்ல மொத்தம் ஒரு 30 சர்வே நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பல்வேறு சர்வே நம்பர்ல இருக்கும் ஒரு லேண்டும் இல்லைங்களா? ஸோ இந்த 200 ஏக்கர்ல போய் இந்த 70 சென்ட் 80 சென்ட்டை மட்டும் நாங்கள் பதிவு பண்ணணும்ட்டு இவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு அதை வீட்டு மனையாக கருதி பதிவு பண்ணுங்கன்னு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கொடுக்குறாங்க. அந்த பிரகாஷ் என்று ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு இணை சார் பதிவாளர் இருக்கிறார். அந்த பிரகாஷ் என்ன செய்கிறார் என்றால், இந்த பத்திரத்தை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போயிடுது, இது இவங்க உண்மையிலேயே நிலம் வாங்கி விற்கல, விளைநிலங்களா இருக்கிறத பிளாட்டா மாத்துறதுக்கு, சதுரடியா மாத்துறதுக்கு தான் இந்த வேலையை இவங்க பாக்குறாங்கன்றதை அவர் கண்டுபிடிச்சிட்டார். அவர் என்ன பண்றாரு, இந்த பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு பதிவு செய்யல. அவர் வந்து அவரோட உயர் அதிகாரி யாரு, மாவட்ட பதிவாளர் காஞ்சிபுரம், அவர் தான் அவருக்கு உயர் அதிகாரி. அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் இருக்க முக்கியமான பகுதியை மட்டும் படிக்கிறேன், படிச்சா உங்களுக்கு புரியும், தமிழ்ல தான் இருக்கு. டாக்குமெண்ட் நம்பர் 46, 47, 48, 49 ஆகியவற்றில் நெல்வாய் கிராம சர்வே எண்கள் 631 மற்றும் மேலும் சில சர்வே எண்களும் சேர்த்து குறிப்பிட்ட சர்வே எண்களுக்கு குறிப்பிட்ட விஸ்தீரணம் என்று குறிப்பிடாமல் தோராயமாக அதிக பரப்பளவில் அனைத்து சர்வே எண்களுக்கான விஸ்தீரணத்தையும் குறிப்பிட்டு, இது என்னன்னா, இப்ப நான் 70 சென்ட் விற்கிறாங்கன்னு சொன்னேன். இப்ப இந்த 70 சென்ட் விற்கிறாங்கன்னா இது தாங்க 70 சென்ட். இந்த 70 சென்ட்டோட எல்லை இது, இந்த மேற்கு புற எல்லை இது, தெற்கு எல்லை இதுன்றதெல்லாம் ஒரு பத்திரத்துல இருக்கும். அந்த எல்லைகளை எல்லாம் கரெக்டா போட்டாதான் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துல உங்க பத்திரத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த காஞ்சிபுரம் பிரகாஷ் ஹில்ஸ் பத்திரம் பதிவு பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க எப்படி பண்றாங்கன்னா, அந்த 200 ஏக்கர்ல ஒரு 60 சர்வே நம்பர் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த 60 சர்வே நம்பரையும் பத்திரத்துல போட்டுட்டாங்க. இப்ப இந்த 70 சென்ட் எந்த சர்வே நம்பர்னு போடணும் இல்லையா, அந்த சர்வே நம்பர் அந்த பத்திரத்துல போடல. அப்படி போடாம இந்த பத்திரத்தை பதிவு பண்ணா என்ன ஆகும் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 200 ஏக்கர்ல வெறும் 60 சென்ட்டை பதிவு பண்றாங்க. சர்வே நம்பரை கரெக்டா போடாம அந்த பத்திரத்தை பதிவு பண்ணா என்ன ஆகும்? யார் சொன்னது? 200 ஏக்கரும் சதுர அடியாக மாறும். பிளாட் ஆயிடுது. 200 ஏக்கரும் சதுர அடியாக மாறும். சோ அந்த துணை பதிவாளர் என்ன சொல்றாரு, சார் பதிவாளர் வந்து உயர் அதிகாரிக்கு கடிதம் எழுதுறார். சொல்லிட்டு இந்த பத்திரத்தை ஆய்வு செய்ததில் ஆய்வுக்கு ஆவணத்தை பதிவுக்கு ஏற்பதில் முரண்பாடுகள் உள்ளது. கிராம வரைபடம், வில்லங்க சான்று, சுற்றியுள்ள சர்வே எண்களை ஆய்வு செய்ததில் அனைத்து சர்வே எண்களும் விளைநிலங்களாக உள்ளது. பசுமை விமான நிலையம் அமைய கருத்துரு உள்ள நிலையில் அதிக விஸ்தீரணத்தில் அதிக சர்வே எண்களை சதுர அடியாக மாற்ற, நீங்க இதை கவனிக்கணும், சதுர அடியாக மாற்ற ஆவணம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து நிலம் கையகப்படுத்துவதற்கான இழப்பீட்டு தொகையை சதுர அடியில் பெறுவதற்காக, நீங்க நல்லா கவனிக்கணும், சதுர அடியில் பெறுவதற்காக
இந்த ஆவணம் சதுர அடியாக மாற்றப்பட்டு பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரசுக்கு கோடிக்கணக்கில் வருவாய் இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது அப்படின்னு பிரகாஷ் என்ற இணை சார் பதிவாளர் மாவட்ட பதிவாளர் காஞ்சிபுரம் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது ஏக்கரா இருக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தரேன் இருக்காங்க? எவ்வளவு ஏக்கருக்கு? ஏக்கருக்கு எவ்வளவு? சரி, இப்போ உங்களுக்கு எல்லாம் இப்ப நீங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க? 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கீங்க. இப்போ 1 ஏக்கருக்கு இவருக்கு அரசாங்கம் ஒரு அமௌண்ட் கொடுக்குது, சரியா? ஏதோ ஒரு 10 லட்சமா 15 லட்சமா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 200 ஏக்கர் வச்சிருக்கிற பிரகாஷ் சில்க்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இழப்பீடு ஏக்கர்ல இல்ல, சதுர அடியில் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும். 2.5 மடங்கு, மறந்துவிடக்கூடாது, 2.5 மடங்கு. அதுக்கப்புறம் இதுல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். இந்த பத்திரம் பதிந்த தேதியில் 11 லட்சமாக இருந்த அவர்களது நிலம், 1 ஏக்கர் நிலத்தின் விலை 11 லட்சமாக இருந்தது. அந்த பத்திரம் பதிஞ்சு முடிஞ்ச உடனே 63 லட்சமாக அந்த நிலத்தின் விலை உயர்கிறது. 200 ஏக்கர் வச்சிருக்க செல்வ சீமான்களான பிரகாஷ் சில்க்ஸ் நிறுவனத்துக்கு சதுர அடியில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு இழப்பீடு வழங்க 2020 திட்டம் போட்டு முடிச்சுட்டாங்க. உங்களை போன்ற 1 ஏக்கர், 1/2 ஏக்கர், 2 ஏக்கர் வைத்திருக்கும் ஏழை விவசாயிகளுக்கு இழப்பீட்டை ஏக்கர் கணக்கில் தூக்கி எறிந்து விட்டு ஜி ஸ்கொயர் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்களிடம் தூக்கி இந்த நிலத்தை கொடுப்பதற்கான வேலையைத்தான் ஏவோ வேலை செய்து கொண்டிருக்கிறார். நான் இதை தமிழக முதல்வர் செய்கிறார் என்று நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு எதுவும் தெரியாது. எதை வைத்தாலும் கையெழுத்து போடுவார். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வார். நான் இதை மிகைப்படுத்தி சொல்வதாக நீங்கள் நினைக்க கூடாது. இந்த விவசாய மக்கள், விவசாய பெருங்குடிகள் இந்த நாட்டின் முதுகெலும்புகள் என்று அத்தனை பேரும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த விவசாய மக்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க உலகத்தில் எந்த அரசியல்வாதியும் செய்யாத தவறு இந்த அரசில் நடந்திருக்கிறது என்றால் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பொம்மை முதல்வராக இருக்கிறார். அந்த விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட உடனே அந்த குண்டர் சட்டத்தை தவறுன்னு சொல்லிட்டு 6 விவசாயிகள் மேல வாபஸ் வாங்கினாங்க. ரைட்டுங்களா? ரைட். அதாவது அரசாங்கம் ஐயோ எங்களுக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சோடனே பாருங்க வாபஸ் வாங்கிட்டாங்க சொன்னாங்க. சரி, அப்ப தவறு நடந்துச்சு இல்ல? அந்த விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைக்க உத்தரவு போட்டது யாரு? அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். நம்ம பண்ணல. ஏன் பண்ணல? வேலு சொன்னதுனால அந்த அதிகாரிகள் அதை செய்திருக்கிறார்கள். வேலு மீது நடவடிக்கை எடுக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு துணிவு இல்லை. அவர் மகன் கம்பனுக்கு போக இன்னும் 2 தொகுதிக்கு 24 எலெக்ஷனுக்கு செலவை பார்த்துக்கிறேன்னு ஏவோ வேலு ஸ்டாலினுக்கு வாக்குறுதி கொடுக்கும் போது வேலு மீது ஸ்டாலின் எப்படி நடவடிக்கை எடுப்பார்? இப்ப நம்ம திருப்பி அந்த கதைக்கு போவோம். சோ அந்த பிரகாஷ் என்ற சார் பதிவாளர் சொன்னேன், சார் இந்த மாதிரி பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காக தான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்ல ஏதோ ஃப்ராடு தனமா இங்க பத்திரம் பதிய கொடுத்துருக்காங்க. ஆனால் விதிகளின்படி இந்த பத்திரத்தை பதிவு செய்யக்கூடாது. ஏனென்றால் அரசுக்கு கோடிக்கணக்கில் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. பதிவு செய்யாதீர்கள், செய்ய முடியாது. அதனால இதை பதிவு செய்யறதா வேண்டாமான்னு எனக்கு தகுந்த அறிவுரையை கொடுங்கள்னு அந்த சார் பதிவாளர் மாவட்ட பதிவாளருக்கு கடிதம் எழுதுறார். இவர் எழுதுற கடிதம் 26/3/2020. பாலசுப்ரமணியம் என்ற மாவட்ட பதிவாளர் காஞ்சிபுரத்தில் 2020 பணியில் இருக்கிறார். அவர்கிட்ட தானே சந்தேகம் கேட்கிறார், இந்த பத்திரத்தை பதிலாம வேணாமான்னு கேட்கிறாருல. அவரு இந்த சார் பதிவாளருக்கு ஒரு பதில் கடிதத்தை அனுப்புறார். அவர் மிக தெளிவாக அந்த பதில் கடிதத்தில் அந்த பாலசுப்ரமணியம் என்ற மாவட்ட பதிவாளர் என்ன சொல்றாருன்னா, இந்த டாக்குமெண்ட்டை நீங்க கையிலேயே வாங்கியிருக்க கூடாது. இப்போ ஒரு பத்திரம் போய் நீங்க பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சப் ரிஜிஸ்ட்ரார்ட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா அதை வாங்கி பார்த்துட்டு சரியா இருக்கானா வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரேகை வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சில இதுல பத்திரமே சரியா இருக்காது. அதாவது என்னன்னா, ஒரு வீட்டுக்கு 4 எல்லை இருக்கணும்ல, எல்லையே போடாம பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா பதிவாளர் அந்த பத்திரத்தை கையிலே வாங்கக்கூடாது, அப்படியே திருப்பி கொடுத்துடணும். அது போல இதில் கையில் வாங்கக்கூடிய அளவுக்கு தகுதியான பத்திரம் அல்ல. அதனால் இந்த பத்திரத்தை பதிவு செய்யக்கூடாது, உடனடியாக திருப்பி அனுப்புங்கள் என்று மாவட்ட பதிவாளர் காஞ்சிபுரம் சார் பதிவாளருக்கு பதில் கடிதம் அனுப்புகிறார். இப்போ எல்லாம் சட்டபூர்வமா நடந்திருக்கு. அவர் இந்த
சார் பதிவாளர் கண்டுபிடிச்சாரு. சார் 200 ஏக்கர் ஸ்கொயர் ஃபீட்டா மாத்துறது ஏதோ திருகல் வேலை பண்றாங்க அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. மாவட்ட பதிவாளரும் விதிகளை பார்த்துட்டு இது விதிகளுக்கும் அரசு உத்தரவுகளுக்கும் புறம்பானது, பதிவு செய்யாதீர்கள்னு சொல்லிடுறார். இதற்கு பிறகு இந்த பத்திரம் எல்லாம் பதிவு செய்ய கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, இந்த கணேஷா ரங்குஷா அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இப்போ நார்மலாக உங்களுக்கு பத்திரம் பதியில ஏதோ டாக்குமெண்ட்ல சிக்கல் இருக்குன்னா போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் போய் கேட்பீங்க, சார் என்ன சரியா பத்திரத்தை பதிஞ்சு கொடுங்கன்னு. இவங்க என்ன பண்றாங்க, நேரடியாக கூடுதல் பதிவுத்துறை தலைவர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் அடிஷனல் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், அவரோட பெயர் வந்து கேவி ஸ்ரீனிவாசன். அந்த கேவி ஸ்ரீனிவாசன் இதே போல நூற்றுக்கணக்கான பத்திரங்களை மோசடியாக பதிவு செய்ததற்காக ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர் இப்போது பணி இடைநீக்கத்தில் இருக்கிறார். அந்த கூடுதல் பதிவுத்துறை தலைவர்னு சொன்ன கேவி ஸ்ரீனிவாசன், அவருக்கு இந்த பிரகாஷா கடிதம் எழுதுகிறார். யார், இந்த காஞ்சிபுரம் பிரகாஷ் சில்க்ஸ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் என்ன சொல்றாங்கன்னா, சார் நியாயமா நாங்க ஒரு பத்திரம் பதியறதுக்காக கொடுத்தோம் காஞ்சிபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில். அந்த சார் பதிவாளர் என்ன காரணம் தெரியலங்க, என் பத்திரத்தை பதிவு செய்ய மாட்டாங்க, நீங்க ஐயா பார்த்து நியாயத்தை செய்யுங்க அப்படின்ட்டு அவர் ஒரு கடிதம் அனுப்புறார். பத்திரங்களை பதிவு செய்யும் அதிகாரம் சார் பதிவாளரிடம் இருக்கிறது, மாவட்ட பதிவாளரிடம் இருக்கிறது. சார் பதிவாளர் ஒரு பத்திரத்தை பதிலாம், மாவட்ட பதிவாளர் நான் பதிஞ்சு தரேங்கன்னு சொல்லிட்டு பதியலாம். அதற்கு மேல் இருப்பவர்கள் உயரதிகாரிகள், அவர்களுக்கு பத்திரத்தை பதிவு செய்யும் அதிகாரம் கிடையாது. ஸோ அந்த கூடுதல் பதிவுத்துறை தலைவர்கிட்ட இந்த பிரகாஷ் சில்க்ஸ்காரங்க நேராக போய் சார் என் பத்திரத்தை பதிஞ்சு தர மாட்டேங்கிறாங்கன்னு சொன்ன உடனே 16/6/2020 அன்று கூடுதல் பதிவுத்துறை தலைவர் வந்து அந்த காஞ்சிபுரம் சப் ரிஜிஸ்ட்ராருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அதுல நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அரசுக்கு கோடிக்கணக்கில் வருவாய் இழப்பு ஏற்படும்ன்றது அந்த சார் பதிவாளர் தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த அடிஷனல் ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பதில் கடிதம் எழுதுறாருன்னா, இந்த பத்திரத்தை பரிசீலனை செய்து பார்த்ததில் இந்த பத்திரம் சரியாக இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். உடனடியாக இந்த பத்திரத்தை பதிவு செய்து அவர்களுக்கு திருப்பிக் கொடுங்கள் என்று கூடுதல் பதிவுத்துறை தலைவர் என்னைக்கு எழுதுறாருன்னா 16/6/2020 எழுதிடுறாரு. இந்த உத்தரவின்படி 200 ஏக்கர் நிலங்கள், நான் சர்வே நம்பரையே சொல்றேன், 4மே வந்து நெல்வாய் கிராமத்தை சேர்ந்தது. 2015 2018 அந்த பிரகாஷ் சில்க்ஸ்காரங்க நெல்வாய் கிராமத்துல 200 ஏக்கர் கிட்ட வாங்கியிருக்காங்க. அந்த 200 ஏக்கரும் இன்று சதுர அடியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது பலருக்கு வெளியில தெரியவே தெரியாது. உறுதியாக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அத்தனை எளிதில் இந்த பரந்தூர் விமான நிலையம் வராது. நான் உங்களிடம் நம்பிக்கையை பெறுவதற்கோ இல்ல போலியான நம்பிக்கையை அளிக்க வேண்டும் என்பதற்காகவோ நான் இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. அரசாங்கத்தின் நிதி நிலைமை என்னவென்பதை நன்றாக புரிந்து கொண்டு நான் இதை சொல்கிறேன். 2 விஷயம். ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் மக்களவையிலே திரு பாரிவேந்தர் அவர்கள் மத்திய அரசை நோக்கி பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்புகிறார். இந்த பரந்தூருக்கு விமான நிலையம் கட்டுறதுக்கு இந்த சைட்டை யாருங்க தேர்ந்தெடுத்தது, நீங்க மத்திய அரசு எவ்வளவு துட்டு நீங்க கொடுக்குறீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு பணம் கொடுக்கும் அப்படின்ட்டு அவர் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறார். அதற்கு பதிலளித்த மத்திய அரசு, பரந்தூர்லே தான் விமான நிலையம் வேணும்னு நாங்க சொல்லல, அந்த இடத்தை நாங்கள் தேர்வு செய்யவில்லை. மேலும் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக மத்திய அரசு 1 பைசா நிதியை வழங்கப் போவதில்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். மத்திய அரசு இந்த நிலம் ஆர்ஜிதம் செய்வதற்கு நிதி உதவி செய்யவில்லை என்றால் திமுக அரசு முடியும் வரை இவர்களால் நில ஆர்ஜிதம் செய்ய முடியாது. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கே நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு. இந்த அரசு துறையோடு நெருங்கி பழகியவர்களுக்கு தெரியும், மிக கடுமையான நிதி நெருக்கடியில் தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சமீபத்தில் போக்குவரத்து ஊழியர்களோட போராட்டம் நடந்தது, நீங்க
தொலைக்காட்சிகளில் செய்திகளையும் பார்த்துருப்பீங்க. அந்த போக்குவரத்து ஊழியர்கள் பொங்கல் நேரத்தில் வேலைநிறுத்தம் செய்தால் பொதுமக்களுக்கு அதிகமான இடையூறு ஏற்படுகிறது என்று ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அரசும் அதில் இணைந்து கொண்டார்கள். அப்போது அந்த ஊழியர் தரப்பின் கருத்தை கேட்ட நீதிபதிகள், உங்களுக்கு என்னதாங்க வேணும், அதான் ஃபண்ட் இல்லைன்றாங்களேன்னு சொல்லும்போது, சார் இதெல்லாம் வந்து இவங்க இந்த அமௌண்ட்டை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டே 2 வருஷம் ஆகுது, சரி இப்போ ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்குறது உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னோன்னே, இப்போது பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கு குறைந்தது 2000 ரூபாயை பொங்கலுக்காக கொடுக்க சொல்லுங்கள், ஊதிய உயர்வு, பொங்கலுக்காக இல்லை ஊதிய உயர்வு 2000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது மதியம் வழக்கை 2:15 ஒத்தி வைக்கிறாங்க. மதியம் 2:15 வந்து கவர்மெண்ட் சொன்னது 10 பைசா இல்லை. போராடும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு கொடுப்பதற்கு எங்களிடம் 10 பைசா நிதி இல்லை. சரி எப்படியா கொடுப்பீங்கன்னா, பின்னால் கொடுப்போம். நீதிமன்றமும் நீங்க வேலை நிறுத்தம் செய்யாதீங்கன்னு சொல்லல, பொங்கலுக்காக வேலை நிறுத்தத்தை ஒத்தி வையுங்கள் என்று நீதிமன்றம் சொன்னதன் அடிப்படையில் போக்குவரத்து தொழிலாளிகள் வாபஸ் வாங்கினார்கள். இந்த வெள்ளம் வந்து வெள்ளத்துக்கு கொடுத்த நிவாரணம், இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், இது போல பல்வேறு விஷயங்கள், அதையெல்லாம் விட மோசமான நிதி மேலாண்மை, அதான் ஆட்சி நடத்தவே தெரியலன்னு சொல்றேன். அப்புறம் இப்போ நான் இந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு பணம் கொடுக்கறத பத்தி சொன்னேன். மொத்தமா சேர்த்து ஒரு 60 கோடி 70 கோடி ஆகும்னு வச்சுக்கோங்க. அந்த 60 கோடி 70 கோடி இல்லை என்றுதான் நீதிமன்றத்தின் முன்னால் கைகட்டி தமிழக அரசு நின்றது. வேறு எந்த புதிய திட்டங்களையும் செயல்படுத்த முடியாத அளவுக்கு தமிழக அரசு தடுமாறி கொண்டிருக்கிறது. பரந்தூரிலே இந்த 13 கிராமங்களிலே உள்ள விளைநிலங்களை அவங்க இந்த ஸ்கொயர் ஃபீட் இல்ல, உங்களை தான் ஏமாத்திட்டாங்களே, ஏக்கர் அளவுல ஏக்கரை அளவாக வைத்து உங்கள் அத்தனை பேரின் நிலங்களையும் தமிழக அரசு கையகப்படுத்த வேண்டும் என்றால் இன்று உள்ள மதிப்பீட்டின்படியே 60,000 கோடியை செலவு செய்ய வேண்டும். 60 கோடியே இல்லை, இவங்க எங்க 60,000 கோடி செலவு பண்ண போறாங்க. ஆனால் நீங்கள் இந்த போராட்டத்தை விட்டுவிடக் கூடாது, அதை மட்டும் நான் உறுதியா சொல்றேன். எனக்கு நீங்க இந்த தொடக்கத்திலே சொன்னேன், இந்த போராட்டத்தை நடத்தும் இந்த மக்களை பார்க்கும்போது, தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்தும் இந்த மக்களை பார்க்கும்போது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னேன். இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடக்கும்போது இந்த மிலிட்டரி வண்டிலாம் நின்றுட்டு இருக்கல, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் உங்க ஊருக்கு எப்போ வந்தாலும் எனக்கு இந்த ஃபீலிங் தான் வருது. எவ்வளவோ ஊர் இருக்கு, அங்கெல்லாம் போனீங்கன்னா போலீஸை கண்ணிலே பார்க்க முடியாது. ஆனால் பரந்தூரில் ஏதோ மிகப்பெரிய குற்றச்சம்பவம் நடப்பது போலவும் பெரிய கலவரம் நடப்பது போலவும் இங்கே வரும்போது எவ்வளவு காவல்துறையினர், நான் கடந்த முறை வந்த போதே பார்த்தேன். இப்போ நீங்க ஒண்ணு பார்க்கணும், மக்கள் போராட்டம் நடத்தினாங்கன்னா அரசாங்கம் அதை தடுக்கிறதுன்றது இயல்பு தான். எல்லா அரசாங்கமும் போராட்டங்களை தடுக்க தான் செய்யும். மக்கள் போராடி கொண்டே இருப்பார்கள், மக்களின் வேலை போராடுவது தானே, போராடி கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த பரந்தூரை அரசு கையாண்ட விதம் ரொம்ப ஒரு வழக்கத்துக்கு மாறானதாக இருக்கிறது. நான் கடந்த முறையே பார்த்தேன், இந்த ஊருக்கு 5-6 என்ட்ரி இருக்குன்னா 6 என்ட்ரிலையும் பேரிகேட் போட்டு செக் போஸ்ட். இப்போ என்ன இந்த ஊர்ல என்ன தீவிரவாதம் பண்ணி குண்டு வைக்கிறாங்களா? நீங்கெல்லாம் நிலத்தின் உரிமையாளர்கள், யோ என் லேண்டை எடுக்காதியா, எனக்கு இந்த இருக்கிற 2 ஏக்கரை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதியா, விளையிற பூமி, ஏரி பாசனம், நான் இதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க இங்க ஏர்போர்ட் கட்டினா அந்த ஃபிளைட்ல நான் ஏறி போறது இல்லை, நான் இந்த பூமியில விளையிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு நான் என் வாழ்க்கையை ஓட்டி விடுகிறேன். இந்த நிலத்தை பறிக்காதீர்கள் என்று நீங்கள் போராட்டம் நடத்தினால் உங்களை யாரும் சந்திக்க கூட கூடாது என்று வெளியூரை சேர்ந்தவர்கள் இந்த ஊருக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்னு ஆதார் கார்டை கொடு, ரேஷன் கார்டை கொடுன்ட்டு இப்படி பண்றதுக்கான தேவை என்ன இருக்கிறது? இது ஒரு திட்டம். இப்போ நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு வி.கே. சிங் அவர்கள் கூட பரந்தூரை நாங்க தேர்ந்தெடுக்கலைங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்து கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க. அண்ட் உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கும், நானே இந்த இதில் சொன்னேன், மார்ச் 2020 தான் இந்த ஸ்கொயர் ஃபீட்டா மாத்திர வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அதிமுக அரசுல இந்த திட்டம் இருந்தது. நான் இங்கே பேசிய நண்பர்கள் அத்தனை பேரும் என்னிடம் சொன்னது, ஏடிஎம்கே பீரியட்ல மேப்பை எடுத்துக்கிட்டு வந்தாங்க, நாங்கள் ஜனங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னா அப்போ போனவங்க தான் ஆட்சி முடிகிற வரைக்கும் அவங்க வரவே இல்லைன்னு சொன்னாங்க. கரெக்டுங்களா? அவங்க பீரியட்ல தான் இந்த திட்டம், ஓபிஎஸ் தான் இந்த வேலையை பார்த்துருக்காரு. ஸ்கொயர் ஃபீட்டா மாத்திர வேலையை பார்த்தது ஓபிஎஸ் தான். இது பெரிய அமௌண்ட் வாங்கியிருப்பாரு, 200 ஏக்கர் ஸ்கொயர் ஃபீட்டா மாதிரி யோசிச்சு பாருங்க, வாங்கியிருப்பாரு. அவரு வந்த வரைக்கும் லாபம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா வேலூர்கார் பாருங்க, இவர் இன்னும் பெரிய பிளான் ஏதாவது போட்டிருப்பாரு. இப்போ நான் கேட்கிறேன், மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இதுக்கு ஒரே வழி இந்த மக்கள்கிட்ட அமர்ந்து பேசுறது மட்டும்தான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க 13 கிராம மக்கள் இருக்கீங்க, சுட்டு கொண்டுருவாங்களா உங்களை? சுட்ட முடியுமா 13 கிராமத்து மக்களை? அப்ப வேறு என்ன வழி? பேசுவது மட்டும்தான். அப்ப இவ்வளவு பேர் வந்து நியாயமா நடந்துக்கணுமா இல்லையா அரசாங்கம்?
வேறு ஏதாவது ஒரு இடத்துல கட்டுங்க. ஆனா இல்ல 2200 ஏக்கர் நெல் விளையிற பூமியில தான் நான் மேல ரன்வேயை போடுவேன், அதுவும் ஏரி மேலதான் ரன்வேயை போடுவேன்ட்டு எந்த அரசாங்கமாவது செய்வாங்க? சென்னையின் புறநகர்களில் நீர்வழிகளை, ஏரிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் வீடுகளின் காரணமாகத்தான் சென்னை வரலாறு காணாத வெள்ளத்தை சந்தித்தது. இங்கே நாமே பார்த்துருக்கிறோம். இங்க இந்த ஏரியெல்லாம் நீங்க மூடுனீங்கன்னா இந்த தண்ணி நேரம் மெட்ராஸுல தான் போகும். இந்த ஆட்சியாளர்களுக்கு என்ன ஒரு ஆணவம்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டை உயர்த்தி கட்டிட்டோம், மாடியில் ஸ்விம்மிங் பூல்லாம் கட்டியிருக்கோம், 2 மாடி உயரத்துக்கு இருக்குது, நம்ம வீட்டுக்கு தண்ணி போகாது, ஏழை வீட்டில் தானே போகுது. அப்புறமா மழை பெஞ்சு முடிஞ்சவனே கையில் ஒரு 2000 ரூபாய் வீசி எறிஞ்சிட்டு 2 பிரெட் பாக்கெட்டை போட்டுட்டு போயிடலான்ற எண்ணம் பெரும்பாலான அரசியல்வாதிகளிடம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசியல்வாதிகளிடம் கூடுதலாகவே இருக்கிறது. சென்னை நகரம் வெள்ளத்திலே தத்தளிக்கிறது. வட சென்னை, தென் சென்னை பகுதிகளில் தலைக்கு மேல் வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது. ஒரு கவுன்சிலர் போல, ஒரு எம்எல்ஏ போல, ஒரு மந்திரி போலங்க. என்னங்க அரசாங்கம் அது? யாருக்காக நீங்க அரசாங்கம் நடத்துறீங்க? நீங்கள் போய் 5 நட்சத்திர விடுதிகளில் நீங்கள் தங்கிக் கொள்வீர்கள், ஏழை மக்கள் எங்கே செல்வார்கள்? இந்த அக்கறை ஒருத்தருக்கு இல்லையே. அந்த ஆணவத்தில் தான் ஏழை மக்கள் தானே இந்த காவல்துறையை பயன்படுத்தி இவர்கள் நிலத்தை அடித்து பிடுங்கலாம் என்ற ஆணவத்தில் தான் இன்னும் பரந்தூர் விமான நிலையம் வரும் என்று ஆணவத்தோடு கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். விமான நிலையம் வரக்கூடாது, தமிழ்நாடு முன்னேறக்கூடாதுன்ட்டு நீங்களும் சொல்ல மாட்டீங்கன்ட்டு நான் நம்புறேன். விமான நிலையமே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே யாராவது, வளரட்டும், நாடு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பார்கள். அதுக்காக நெல் விளையிற பூமி மேலே யாராவது ரன்வே போடுவாங்களாங்க? இதை போட்டு இதனால் இந்த மூடப்படும் ஏரிகளின் நீர் நேராக சென்னைக்கு தான் செல்கிறது. கொசஸ்தலையாத்துக்கு தானே போகுது இந்த ஏரி தண்ணி, உபரி நீர். அப்படி இதை மூடிட்டீங்கன்னா மொத்த தண்ணியும் போகும். இதே போல இப்போது கடந்த ஆண்டு பெய்த மழையை போல மீண்டும் ஒரு மழை பெய்யாது என்ற உத்தரவாதத்தை யாராவது தர முடியுமா? இனிமேல் அடிக்கடி இந்த பருவநிலை மாற்றம் காரணமாக எப்ப அதிக மழை பெய்யும்ன்றது சொல்லவே முடியாதுன்றாங்க விஞ்ஞானிகள். அப்போ இவங்களோட எண்ணம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எல்லாம் விரட்டி விட்டுறணும், ஆளுக்கு ஒரு அமௌண்ட்டை தூக்கி போட்டு உங்களை விரட்டி விட்டுறணும். இந்த இடத்துல விமான நிலையம் கட்டினான்னா சென்னை நகர்லையும் நான் ஏற்கனவே சொன்னது போல ராஜா அண்ணாமலைபுரத்தில் பசுமை வழிச்சாலையில் குடியிருக்கும் அமைச்சர் பெருமக்களின் வீடுகளில் தண்ணீர் புகப்போவதில்லை. வட சென்னையில் குடியிருக்கும் ஏழை மக்களின் வீடுகளில் தான் மழை தண்ணீரோடு சேர்ந்து கால்வாய் நீரும் செல்ல போகிறது. அப்ப இங்க நீங்க ஏர்போர்ட்டை கட்டிடுவீங்க. நான் சொன்ன மாதிரி பக்கத்துல அந்த ஒற்றை எடுத்து நிறுவனம் வாங்கி போட்டிருக்கிற இடத்துல ஏரோ சுட்டிலாம் கட்டி எல்லாம் துட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த நீர் சென்னைக்கு சென்று மீண்டும் சென்னையில் ஏழை மக்களின் வீடுகளில் தான் உள்ளே நுழைய போகிறது. இதை பத்தி இவர்களுக்கு துளியும் அக்கறை இல்லை, துளியும் அக்கறை இல்லை. எல்லா பக்கமும் போராடிட்டு இருக்காங்க. எனக்கு மீண்டும் மீண்டும் நினைத்தால் ஆத்து போகிறது. உலகத்துல எந்த கவர்மெண்டாவது விவசாயிகளை பூச்சி குண்டாசுல போடுவானாங்க? கூச்சமே இல்லாம திருப்பி வந்து நானும் ஒரு டெல்டாக்காரன்னு பேசுறாருங்க. இதுல சும்மா விவசாயின்னு சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு பச்சை துண்டு வேற. அவர் எப்படிப்பட்ட டெல்டாக்காரன் என்பது வயலுக்கு நடுவே கான்கிரீட் போட்டு கொண்டு கான்வாஷுவோடு நடந்த போதே தெரிந்து போறது எப்படிப்பட்ட விவசாயியாக திரு ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார் என்று. இந்த கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு நல்லா தெரியுது. அவர் ஏற்கனவே நான் கடந்த முறை வந்த போது சொன்னார், எங்களோட பணத்து மேல தாங்க இவங்க விமான நிலையம் கட்டணும் அப்படின்ட்டு. அந்த உறுதி உங்கள் அத்தனை பேரிடமும் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். உங்களது இந்த போராட்டத்தில் நானும் எனது மீடியா குழுமமும் என்றென்றும் துணை நிற்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு உறுதியோடு சொல்லிக் கொள்கிறேன். இது நம்ம ஊரு பரந்தூர், நான் தஞ்சாவூர்ன்றதுனால இது வேறு ஊர் கிடையாது. அங்கேயும் நெல் விளைவிக்கிறாங்க, எங்க வீட்டில் இன்னும் நெல் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் நெல் விளைவிக்கிறீங்க. நானும் நீங்களும் உறவுகள் தான். அப்ப தஞ்சாவூர்ல ஏன் மண்ணு போச்சுன்னா என்ன, உங்க இங்க பரந்தூர்ல உங்க மண்ணு போச்சுன்னா என்ன? 2 நெல் விளையிற பூமி தானே. சோ மக்களோடு மக்களாக நின்று இந்த பரந்தூரில் இந்த விமான நிலையம் வரக்கூடாது, அவ்வளவுதான். இதில் சமரசத்திற்கோ வேறு பேச்சுக்கோ இடமில்லை, இவ்வளவுதான். இல்ல வந்து ஏக்கருக்கு 2 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 5 லட்ச ரூபா தரேன்ட்டுலாம் வருவாங்க. ஃபர்ஸ்ட் துட்டு இல்லை, அதை சொல்லிட்டேன். 60,000 கோடி 10 நிமிஷம் கிடையாது இவங்கிட்ட. அதையும் மீறி வந்தாலும் வேறு எங்காவது சென்று விமான நிலையத்தை கட்டி கொள்ளுங்கள், விளைநிலத்தின் மீது விமான நிலையத்தை கட்டாதீர்கள் என்பதில் நீங்கள் உறுதியாக நிற்பீர்கள். நானும் உங்களோடு உறுதியாக நிற்பேன்.
550 நாட்களாக ஒரு வீரஞ்செறிந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் இப்பகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.